ஹலோ யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான தோசை ரெசிபி தாங்க. குதிரைவாலி அரிசியில் தோசை பண்ணால் சூப்பராக இருக்கும். அதுவும் அடை மாதிரி செய்ய போகிறேன். நம்ம வேணால் தோசை மாதிரி கூட செஞ்சுக்கலாம். குதிரைவாலி அரிசி ஒரு படி, 1/4 படி பச்சரிசி, ஒரு சின்ன கப்பு கருப்புளுந்து நான் தோலோடு போட்டிருக்கேன். தோலில் தான் சத்துக்கள் அதிகமாக இருக்குது, அதனால நான் தோலோடு சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக வெந்தயம் அந்த டேஸ்ட்டுக்காக, ஜீரகம் 1 ஸ்பூன். ஜீரகம் ஜீரண மண்டலத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும், அதுக்காக தான் ஜீரகம் போட்டிருக்கேன். ஓமம் குதிரைவாலியில் ஸ்மெல் வரும், அதுக்காக கொஞ்சம் ஓமம் சேர்த்திருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, இது எல்லாமே சேர்த்தும்போது எந்த ஸ்மெல்லும் இருக்காது, டைஜஷனுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். ஒரு தடவை இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். நான் காராமணியை கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். இது ஹெல்த்தி ரெசிபினால நான் 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறிடுச்சுன்னா அரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் பானை தண்ணி, அப்படி இல்லைனா ஐஸ் கட்டி, ஜில் தண்ணி எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் மாவு சூடாகாமல் இருக்கும், இல்லைனா சீக்கிரம் புளிச்சிரும். நம்ம அரைக்கும் போது அதை உள்ளே சேர்த்தும் போது ரொம்ப மாவெல்லாம் சூடாகாமல் அதோட தன்மை நல்லாயிருக்கும். இப்போ அரைச்ச உடனே நான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் சேர்த்து உப்பு போட்டு கலந்து வைக்காமல் அப்படியே விட்டுட்டேன். ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் எடுத்து யூஸ் பண்ணும்போது புளிக்காது. நம்ம அன்னைக்கே செய்கிறதா இருந்தால் 4 மணி நேரம் மட்டும் வெளியில் வச்சா போதும், அப்போ தான் அது புளிப்புத்தன்மை ஆகும். நம்ம அரைக்கும் போது ஐஸ் கட்டியோ இல்லை ஐஸ் தண்ணியோ ஊற்றுனா அதிகமாக புளிக்காது. நம்ம செய்யறதுக்கு ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி மட்டும் வெளியில் வச்சா போதும், அப்போ தான் அதிகமாக புளிக்காது. இல்லைனா மில்லட் சேர்த்திருக்கிற அதிகமாக புளிச்சிரும். அந்த புளிப்புத்தன்மையினால சாப்பிட முடியாமல் ஆயிடும். புளிப்பு எந்த அளவில் தேவையோ அவ்வளோ மணி நேரத்துக்கு மட்டும் முன்னாடி வச்சா வெங்காயம் நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்திருக்கேன். இதுக்கு வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதனால தான் வெங்காயம் பெரிய வெங்காயம் 2 சேர்த்திருக்கேன். இது கூட கொஞ்சோண்டு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, அவ்வளோதான். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கிறனால இப்போ உப்பு எதுவும் போட தேவையில்லை. இதை போட்டு நல்லா கலந்து விட்டுறணும். நல்லா எல்லா பக்கமும் கலந்த உடனே இது சின்னதாகவும் சுடலாம், பெருசாகவும் சுடலாம், ரொட்டி மாதிரியும் சுடலாம். நான் தோசை மாதிரி பண்ணுறனால இந்த ரெசிபியை டைம் இருக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். இந்த மாதிரி சைடெல்லாம் நல்லா வறுத்துக்கணும், வறுக்காமல் எடுக்கக்கூடாது. சைஸ் நம்ம என்ன சைஸுக்கு வேணால் ஊற்றிக்கலாம், சின்னதோ பெருசோ. நம்ம பெருசாக ஊற்றும் போது கொஞ்சம் அந்த வெங்காயம் எல்லாம் அங்கங்கே தட்டுப்படும், இல்லைனா அது தோசை மொறு மொறுன்னு வந்துடும். வெங்காயம் டோட்டலாக ஆப்ஷனல் தான். வெங்காயம் இல்லை அப்படின்னா கூட நல்லா மொறு மொறுன்னு வரும், ஏன்னா நம்ம பச்சரிசி அதுக்கு தான் சேர்த்திருக்கோம். இதே புழுங்கல் அரிசி சேர்த்தா கொஞ்சம் மொதுன்னு ஆகிடும். அப்படியே நல்லா கலந்து விட்டா போதும். இப்போ கல் நல்லா காஞ்சிருச்சு. எப்போவுமே தோசை கல்லுலேருந்து ஒட்டாமல் வரணும் அப்படின்னா கல்லை ஈவனாக நம்ம காய வச்சுக்கணும். எல்லா பக்கம் அந்த சூடு பட்டு எண்ணெயை தெளித்து விட்டுணும். அந்த எண்ணெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி தோசை கரண்டியோ இல்லை தேங்காய் நாரோ வச்சு நல்லா தேய்ச்சி விட்டா தோசை கல்லுலேருந்து ஒட்டாமல் வரும். அது மட்டும் இல்லை, ஓவராக காஞ்சிருச்சுனாலும் தோசை வராது. அந்த மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம வச்சு தோசை சுடும்போது தோசை மொறு மொறுன்னு வரும். இப்போ தண்ணியை தொளிச்சு நம்ம சின்ன சின்னதாக வேணுங்கிற சைஸுக்கு ஊற்றிக்கலாம். நம்ம கல் பெருசாக இருக்கிறனால நான் சின்ன சின்னதாக ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றிக்கிறேன். ஏன்னா இது குழந்தைங்க டிஃபன் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறனால சின்ன சின்னதாக ஊற்றிருக்கேன். நம்ம பெருசாக வேணும்னா கூட ஊற்றிக்கலாம். விதவிதமான சைஸில் 4 ஊற்றிருக்கேன். கொஞ்சோண்டு எண்ணெய் தெளிச்சிடணும், ஏன்னா எண்ணெய் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம இது முழுக்க மில்லட்ஸில் பண்ணுறனால. இப்போ பார்த்தீங்களா, கல்லுலேருந்து ஒட்டுறதே இல்லை. பச்சரிசி சேர்த்தும் போது தோசை நல்லா மொறு மொறுன்னு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்தனால அந்த சைடெல்லாம் அங்கங்கே நிற்கும், இல்லைன்னா தோசை நல்லா ஈவனாக பரப்ப முடியும். எண்ணெய் லைட்டாக தெளிச்சுக்கணும். இப்போ நான் 2வது தோசை கொஞ்சம் பெருசாக ஊற்றிருக்கேன் பாருங்களேன். எப்படி ஊற்றினாலும் தோசை கல்லுலேருந்து ஒட்டாது. ஏன்னா நம்ம பச்சரிசியும் சேர்த்துருக்கோம், வெந்தயம் சேர்த்துருக்கோம், எல்லாமே சேர்த்துருக்கோம். அடை டேஸ்ட்டு தான் வரும், நல்லாயிருக்கும். மில்லட் தோசை குதிரைவாலி ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்தணும். இந்த மாதிரி தோசை இல்லை பொங்கல் அந்த மாதிரி செஞ்சாதான் மில்லட்ஸ் எல்லாம் நம்ம வீட்டில் எப்போவுமே சமையலில் சேர்த்துக்க முடியும். இதுக்கு காம்பினேஷனாக இந்த ரெசிபியை டைம் இருக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். இந்த மாதிரி சைடெல்லாம் நல்லா வறுத்துக்கணும், வறுக்காமல் எடுக்கக்கூடாது. சைஸ் நம்ம என்ன சைஸுக்கு வேணால் ஊற்றிக்கலாம், சின்னதோ பெருசோ. நம்ம பெருசாக ஊற்றும் போது கொஞ்சம் அந்த வெங்காயம் எல்லாம் அங்கங்கே தட்டுப்படும், இல்லைனா அது தோசை மொறு மொறுன்னு வந்துடும். வெங்காயம் டோட்டலாக ஆப்ஷனல் தான். வெங்காயம் இல்லை அப்படின்னா கூட நல்லா மொறு மொறுன்னு வரும், ஏன்னா நம்ம பச்சரிசி அதுக்கு தான் சேர்த்திருக்கோம். இதே புழுங்கல் அரிசி சேர்த்தா கொஞ்சம் மொதுன்னு ஆயிடும். இதுக்கு காம்பினேஷன் நான் தேங்காய் சட்னியும் மிளகா சட்னியும் பண்ணியிருக்கேன். அதுவும் ஈஸி தான். இப்போ எல்லாமே ஒட்டுக்கா ஒரு பிளான் பண்ணனா ஈஸியாக பண்ணிடலாம். மிளகா சட்னி மட்டும் பச்சையாக இருந்தால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். ஒரே தாளிப்பு தாங்க. 2 சட்னியும் தனியாக பிரித்து தாளிப்பு மட்டும் ஒன்றா வச்சு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ தோசையும் ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம தாளிப்பு ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். எண்ணெய் அப்போ தான் எல்லா பக்கம் ஈவனாக மிக்ஸ் ஆகும்.
மிளகா சட்னி பச்சையாக அரைக்கும் போது இதுக்கு காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இந்த தோசை வந்து அடை டேஸ்ட்டில் இருக்கிறனால சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஸ்கூலுக்கு கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் மொந்தமாக கொடுக்கணும். அப்போ தான் மத்தியானம் சாப்பிடும்போது அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நான் எல்லா சைட்லேயும் நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்படி இல்லைன்னா அங்கங்கே மாவாக இருக்கும். நம்ம வந்து எல்லா சைட்லேயும் நல்லா ஃப்ரை பண்ணும்போது சாப்பிடவும் நல்லாயிருக்கும். அதோட டேஸ்ட்டும் நல்லா தூக்கலாக காமிக்கும். இப்போ அவ்வளோதாங்க, சுட சுட சட்னியோட சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். மாவு கொஞ்சம் மிச்சமாயிடுச்சுன்னா இது கூட நம்ம பணியாரம் கூட சுடலாம். அது கூட நல்லாயிருக்கும். ஏன்னா பணியாரம் சுடும்போது கொஞ்சம் புளிப்பு தன்மையாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட இதே ரெசிபி தான் பண்ணியிருக்கேன் வித் இன்னொரு சட்னியோட. அதையும் இந்த வீடியோவோட அப்லோட் பண்ணுறேன். பணியாரத்தோட வேறு சட்னி தானே கேட்பாங்க. வீட்டில் 2 மாங்காய் ஸ்டாக் இருந்தனால சரி மாங்காய் சட்னி பண்ணுவோம். மாங்காவோட தோலெல்லாம் எடுக்காமல் அப்படியே தோலோட போட்டால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மாங்காவோட மேலே மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கணும். கொஞ்சம் புளிப்பு மாங்காவாக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் வாங்கியிருக்கிறது நாட்டு மாங்காய். இது டேஸ்ட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் புளிப்பு தன்மையாகவும் இருக்கும், இனிப்பு தன்மையாகவும் இருக்கும். இந்த மாங்காயில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, அதிகமாக புளிப்பு இல்லைன்னா நம்ம சாப்பிடும்போது அந்த புளிப்பும் இல்லாமல் இனிப்பும் இல்லாமல் ஒரு டேஸ்ட் இருக்கும். அதுவும் நல்லா தூக்கலாக காமிக்கும். இதுக்கு ரொம்ப இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தேவையில்லை, சட்டுன்னு பண்ணிடலாம். ஆனால் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணும்போது மிக்சர் ஜாரில் போட்டால் நல்லா நைஸாக அரைப்படும். இல்லைனா அங்கங்கே திட்டாக இருக்கும். தோல் வேண்டான்னு நினைக்கிறவங்க தோல் எடுத்துக்கலாம். தோல் போட்டால் நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் 1க்கு 2 அங்கங்கே அந்த தோல் மட்டும் தெரியும். ஆனால் டேஸ்ட் அதே மாதிரி தான் இருக்கும், நல்லாயிருக்கும். ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம அந்த கட் பண்ண பீசஸ் எல்லாம் எடுத்து போட்டு கொஞ்சம் நடக்கடலை போடணும். நடக்கடலை வந்து நான் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். எப்போவுமே நம்ம கிட்ட ஃப்ரை பண்ண நடக்கடலை வந்து ஸ்டாக் இருக்கும். அது வந்து இப்படி அமுத்தி பார்த்தா தோல் உறிஞ்ச நிலையில் இருக்கணும். அப்போ தான் நடக்கடலை யூஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா நம்ம வறுத்து தான் சேர்க்கணும். காரத்துக்காக நான் கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள், நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகாய்த்தூள் போட்டுக்கணும். அதிகமாக போட்டாலும் காரம் ஏறிடும், கம்மியாக போட்டாலும் காரம் ஏறிடும். அவங்க வீட்டுக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் இருக்கும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கணும். தேவையான அளவில் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். திட்டாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். மேக்ஸிமம் தண்ணி சேர்த்தாமல் அரைச்சா நல்லது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம சைடெல்லாம் எடுத்து விட்டு நல்லா ஈவனாக அரைச்சிக்கணும். நம்ம அரைச்சி முடித்த உடனே அதை பவுலில் மாற்றும் போதே ஸ்மெல் சும்மா சூப்பராக இருக்குங்க. அப்படியே நம்ம எல்லாமே மாற்றிட்டு ஒன்று விடாமல் எடுத்துடணும். ஏன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க. இதுக்கு தாளிப்புக்கு வெறும் எண்ணெய் மட்டும் ஊற்றி சீரகம் கொஞ்சம் போடணும் டேஸ்ட்டுக்காக. ஏன்னா மாங்காவும் புளிப்பாக இருக்கும்ல, கொஞ்சம் சீரகம் சேர்த்தும் போது ஜீரணத்துக்கும் நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூளும் நம்ம ஸ்மெல்லுக்கு வந்து ரொம்ப நல்லது. நான் வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் சேர்த்தலை, கடுகெல்லாம் சேர்த்தலை. இந்த சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ்லேயே சட்னி சூப்பராக இருக்கும். அடிக்கடி நான் இதை செய்வேன். அதனால தான் இந்த லாங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் உடனே மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு நிமிஷம் கழித்து அப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டால் எல்லா பக்கம் ஈவனாக மிக்ஸ் ஆகிடும். அந்த எண்ணெய் அங்கங்கே இருக்கும், நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஏன்னா நம்ம ஒரு நிமிஷம் கழித்து மிக்ஸ் பண்ணும்போது எண்ணெய் சூடு ஆறிடும். ஆறினதுக்கப்புறம் எண்ணெய் பார்த்திங்கன்னா தனித்தனியாக நிற்கும். இப்போ நம்ம ஈவனாக எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். சட்னி ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு மாங்காய் சட்னி. இது ரைஸ் கூடயும் சாப்பிடலாம், தோசை கூடயும் சாப்பிடலாம். நம்ம இன்றைக்கி செஞ்சது பணியாரத்துக்கு கூட. பணியார கல்லோட குழியில் வந்து எண்ணெயெல்லாம் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டு சரி கொஞ்சம் டாப்பிங்ஸாக இருந்துட்டு போட்டுமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எள்ளு தூவியிருக்கேன். எள்ளு தூவும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எள்ளு வேகாதுன்னு நினைக்காதீங்க. அந்த எண்ணெய்க்குள்ளேயே எள்ளும் வெந்துடும். இப்போ நம்ம மாவை மட்டும் ஊற்றினா போதும். நம்ம முக்கால்வாசி மாவை ஊற்றினா பொங்கி வரும் மாவு. ஏன்னா மாவு வந்து இப்போ புளிச்சிருக்கிறனால எல்லா சைட்லேயும் அப்படியே நல்லா பொங்கி வரும். நம்ம முக்கால்வாசி ஊற்றினா போதும். அப்படியே ரவுண்டாக எல்லா குழிலையும் ஊற்றிடணும். எல்லாம் அடியில் தூவினால அது கூட சூடோட எண்ணெய் இருக்கும்போது எள்ளும் வெந்துடும். நம்ம மாவை மேலே ஊற்றும் போது அந்த ஹீட்லேயும் பணியாரம் வந்து வெந்துடும். நம்ம குழியில் ஊற்றும் போது மட்டும் கொஞ்சம் முக்கால்வாசி தான் ஊற்றிக்கணும். அப்போ தான் பணியாரம் பொங்கி வந்து அந்த மேலே வரைக்கும் வராது. அதுக்கு மேலேயும் வேணும்னா நெய் ஊற்றிக்கலாம். நான் நெய்யெல்லாம் ஊற்றலை, லைட்டாக எண்ணெய் மட்டும் கீழே ஊற்றிருக்கேன். இப்படி பண்ணும்போது கூட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஆனால் இது கூட சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இது கூட மாங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இது எல்லாம் அடியில் தூவினால அது கூட சூடோட எண்ணெய் இருக்கும்போது எள்ளும் வெந்துடும். நம்ம மாவை மேலே ஊற்றும் போது அந்த ஹீட்லேயும் பணியாரம் வந்து வெந்துடும். நம்ம குழியில் ஊற்றும் போது மட்டும் கொஞ்சம் முக்கால்வாசி தான் ஊற்றிக்கணும். அப்போ தான் பணியாரம் பொங்கி வந்து அந்த மேலே வரைக்கும் வராது. அதுக்கு மேலேயும் வேணும்னா நெய் ஊற்றிக்கலாம். நான் நெய்யெல்லாம் ஊற்றலை, லைட்டாக எண்ணெய் மட்டும் கீழே ஊற்றிருக்கேன். நம்மவே இருக்கும். டக்குன்னு எடுத்து போட்டு அடுத்து ஊற்றிடுவேன். அவ்வளோதாங்க நம்ம ரெசிபி
பண்ணும்போது கூட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஆனால் இது கூட சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இது கூட மாங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். பார்க்கறக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் குழந்தைங்களும் வீட்டில் இருக்கிறவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. என்ன தான் நம்ம பார்த்து பார்த்து அழகாக செஞ்சாலும் டேஸ்ட்டும் முக்கியம், அதோட அழகும் முக்கியம். அதுவும் இல்லாமல் குதிரைவாலி ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அடிக்கடி மில்லட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி உணவில் சேர்த்திக்கோங்க. குழந்தைங்களுக்கும் கொடுங்க. இந்த மாதிரி பணியாரெல்லாம் செய்யும்போது அவங்க இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க. டிஃபன் பாக்ஸ் கண்டிப்பாக எம்டியாக தான் வரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.